வணக்கம் நண்பிகளே நண்பர்களே, நான் உங்கள் விஆர். காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப டிசிப்ளினாக நம்ம பெட்டை ரெடி பண்ணி முடிச்சுட்டு காலையிலேயே நம்ம ப்ரஷ்ஷும் கையுமா தான் அலைவோம். ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு ப்ரஷ்ஷிங்கை போட்டுட்டு ரொம்ப குளிர்ந்த நீரில் ஒரு நீராடிட்டு அப்படியே நம்ம மூஞ்ச ஃபார்முக்கு கொண்டு வர ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு வழக்கம் போல் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு எங்கடா கிளம்பிட்டா வேலைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பாதி மட்டும்தான் உண்மை. வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மாவை ட்ராப் பண்ணுறதுக்காக பயங்கரமாக கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ஒரு அற்புதமான ஒரு சூரிய வேலையில் வந்ததில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு கௌரி கிருஷ்ணாவில் ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிப்ரெஷன் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். நிஜமாலுமே இந்த இடம் ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ என் மனசு மாதிரியே ரொம்பவே வறண்டு போய் இருந்தது. நான் ஆர்லெக்ஸ் இந்த சேர் என்னோட ஓவர் திங்கிங் எந்த அளவுக்குன்னா என் வண்டி சாவியை மறந்து போகிற அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அம்மா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தந்துட்டு நிஜமாலுமே எங்கள் அம்மா வேலை செய்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்தையும் கொஞ்சம் அப்படியே வாட்சாக விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தம்ஸை போட்டுட்டு அடுத்து என்ன ஒரு ஒர்க் அவுட் தான். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். அதாவது எதுக்கு இந்த மினி விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போன இயர் 2025 லாஸ்ட் 2 months ரொம்ப டிப்ரெஷனாகவும் ரொம்ப சோம்பேறியாகவும் இருந்தேன். ஸோ அதிலிருந்து எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணி வரக்கு ஏதாச்சும் வழி இருந்துச்சுன்னா அது உங்கள் விழி மூலமாக தான். எஸ், இந்த மாதிரி நான் மினி விளாக் போடுறதுனால ஏதாவது ஒன்று என்கேஜாக வீடியோ நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே தோணும். ஸோ அதனால தான் நான் மினி விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படியாச்சும் இந்த குட்டி பையனை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டுருங்க. இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால 6 pack ட்ரை பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இதே மாதிரி ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இந்த பாடி இருந்தாலே போதும். ஸோ அதை மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால தான் இந்த ஒர்க் அவுட்லாம். ஸோ இன்னைக்கு ஊருக்கு போகிற வேலை இருக்கிறனால இன்னைக்கு ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே காலையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு குளியில் போட்டாச்சு. குளியில் முடிச்சோன்னே என்ன லஞ்சுக்கு நம்ம பிளேட்லேயே நம்ம கௌரியில் வாங்கிட்டு வந்து 2 வடையை வச்சுட்டு லஞ்சை முடிச்சாச்சு. லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் என் முடிக்காத்த ஒரு சீரத்தை மண்டையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு முக்கிய தகவல், கோயிலுக்கு ஒரு 10 தேங்காய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோடனே அதையும் பயங்கரமாக உரின்னு உரிச்சு எடுத்துட்டு ஒரு 10 தேங்காயும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கோயிலுக்கு சூட்டு விட வேண்டியதான்ட்டு கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. கோயில் ஆக்சுவலாக வால்பாறையில் இருக்குது. ஏன்னா எங்கள் சொந்த ஒரு வால்பாறை. போகும்போது செம டிராஃபிக்கு, எப்படியோ நாங்கள் வால்பாறை வந்து கரை சேர்ந்தாச்சு. ஜன்னல் சீட்டெல்லாம் பிடிச்சிட்டு வால்பாறை உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே நம்மளை மாடசாமி வெல்கம் பண்ணாரு. ஸோ அதனால அந்த சப்பாரம் அந்த திருவிழா அதெல்லாம் செம செலிப்ரேஷனாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மற்ற மினி விளாகர்ஸ் மாதிரி ரொம்ப கிளாசிக்காகவும் ப்ரீமியமாகவும் என்னால் இந்த வீடியோ கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப வசதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு 25% சொல்லலாம். ஆனால் நிம்மதியாக இருக்கீங்களா கேட்டால் ஒரு 90 மார்க் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட அவுட்புட் கொடுக்குறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால இன்னைக்கு வால்பாறையில் பயங்கரமான செலிப்ரேஷன், கரகாட்டமெல்லாம் போட்டு கொளுத்துன்னு கொளுத்தி முடிச்சுட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். டாடா பை பை, லவ் யூ ஆல்.